தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உனக்கு எதிராக நிற்கும் மதில்களை தாண்டி செல்லவும், சத்துருவின் சேனையை முறியடிக்கவும் உனக்கு வல்லமையை நான் தருவேன். சங்கீதம் 18:29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் முன்னே இருக்கும் பிரச்சனைகள் ஒரு பெரிய மதிலை போல உயர்ந்து நிற்கிறதா? கடன், வியாதி அல்லது குடும்ப போராட்டங்கள் உங்களை நகரவிடாமல் தடுக்கிறதா? பயப்படாதீர்கள். உங்கள் சொந்த பலத்தால் அல்ல, தேவனுடைய பலத்தால் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும். அன்று எரிகோ கோட்டை இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக முன்னேற விடாமல் அசைக்க முடியாதபடி நின்றது. ஆனால் தேவனை நம்பி அவர்கள் துதித்த போது அந்த மதில் இடிந்து விழுந்தது. அதே போல இன்றைக்கு உங்களுக்கு தடையாயிருக்கும் மதில்கள் தவிடுபடியாகும். தேவன் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, நீங்கள் ஒரு சேனைக்கு சமம். எந்த தடையும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. விசுவாசத்தோடு காலடி எடுத்து வையுங்கள். நீங்கள் நினைத்து பார்க்காத உயரத்திற்கு தேவன் உங்களை கொண்டு செல்வார். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை கண்டு சோர்ந்து போயிருக்கும் எங்களுக்கு முன்னே நிற்கும் எல்லா எரிகோ மதில்களும் இயேசுவின் நாமத்தில் இடிந்து விழட்டும். எல்லா எதிர்ப்புகளை தாண்டி செல்லவும் தெய்வீக பலனை தாரும். இயேசுவே, கடன், வியாதி, மனபாரம் போன்ற போராட்டங்களில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு இப்போதே பூரண விடுதலை தாரும். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மையும் கிருபையும் தொடர பண்ணும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.